ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சில்வரை பற்றி நிறைய டாக்ஸ் ரீசெண்டாக போயிட்டுருக்கு. சில்வர் ப்ரைஸ் ஏன்னா சடனாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ சில்வரை நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணலாமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் சில்வர் ஹிஸ்ட்ரியில் எப்படிலாம் இருந்திருக்கு, அதுக்கெலாம் எப்போல்லாம் ஏறி இருக்குது, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் கோல்டு சில்வர் வாங்கும்போது எவ்வளோ சார்ஜஸ் அப்ளை ஆகும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபைனலாக இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுக்க போகிறோம். ஓகேவா? சரி, இதை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஃபைனலாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். சில்வர் பக்கம் நம்ம போகலாமா வேணாமா, அப்படி போகணும்னா எந்த டைமில் போனால் கரெக்டாக இருக்கும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரியை போய் பார்ப்போம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ரெண்டு தான், ஒரு 20 வருஷம். 2005 எடுத்திருக்கேன். 2005 26 வரைக்கும் 2 டைம் தான் சில்வர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2011 ஒரு இன்க்ரீஸ் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பல வருஷம் அப்படியே ஃப்ளாட்டாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 2 வருஷமாக நல்ல ஒரு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? அதை பார்த்து தெரிஞ்சிருப்போம். 2000 ஒரு கிராமோட விலை 7.9 ரூபா இருந்திருக்கு. 2011 பார்த்திங்கன்னா 56.9 ரூபா ஆயிடுச்சு. பல மடங்கு உயர்ந்திருக்கு. அதுக்கப்புறம் 2020 63.4 இருந்திருக்கு. 2004 to 2025 95 ரூபாலேருந்து 262 ரூபா வரைக்கும் ஏறி இருக்குது சடனாக. அதுக்கப்புறம் இப்போ 330 ரூபா போயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் ஹிஸ்ட்ரியில் சில்வரோட நிலமை ஒரு 20 வருஷமாக. இது ஏன் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் 2 வருஷம்தான் அதிகமாக ஏறி இருக்குது. ஒன்று 2011, இன்னொன்று இப்போ ரீசெண்டாக 2024 2026 வரைக்கும். ஸோ இதுக்கு என்ன காரணம்னு பார்த்துடலாம் நம்ம. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா 2011 ஏன் கோல்டு சில்வரோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிசெஷன் நடந்திருக்கு அப்போ. ஓகேவா? ஸோ ரிசெஷன் நடந்தோடனே முதலீட்டாளர்கள் எல்லாம் சில்வரை வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஓகே, ஸோ அதனால மெயின் ரீசன் சில்வர் ப்ரைஸ் ஏறுறதுக்கு காரணம். மெயினாக ரிசெஷன் நடந்தது, பணவீக்கம் ஏற்பட்டனால சில்வர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனால் இப்போ ஏன் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா, சோலார் உற்பத்தி அதிகமானதுனால, எலக்ட்ரிக் வாகன தேவைகள், அதுக்கப்புறம் ஏஐ டேட்டா சென்டரில் சில்வர் யூஸ் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் இப்போ இன்க்ரீஸ் ஆனதுக்கு 3 காரணம் இதுதான். சோலாரில் சில்வர் யூஸ் பண்ணுறாங்க, இவி வெஹிக்கிள்ஸில் சில்வர் யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ஏஐ டேட்டா சென்டரில் சில்வர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சில்வரோட டிமாண்ட் அதிகமாக இருக்கிறனால இப்போ சில்வரோட விலை ஏறி இருக்கு. ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்களா? 2011 நடந்தது ஒரு பொருளாதார வீழ்ச்சினால், ஒரு மக்கள் பயத்தினால சில்வரை வாங்கினாங்க, அதில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ அப்போது ஒரு டிமாண்ட் க்ரியேட் ஆகி அப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் இப்போ உண்மையான தேவை இருக்குது சில்வருக்கு. ஏன்னா சில்வர் ஒரு இண்டஸ்ட்ரி மெட்டல், கோல்டு மாதிரி கிடையாது. ஓகே, ஸோ இப்போ சில்வருக்கு டிமாண்ட் இருக்கிறனால இது உண்மையான ஏற்றம் தான் சில்வருக்கு. ஓகேவா? சரி, வாங்க இப்போ நான் உங்களுக்கு சில்வரையும் கோல்டையும் வாங்கும்போது, இப்போ கோல்டு காயினாவோ இல்லை பாராவோ வாங்கினீங்கன்னா அவங்க எப்படி ஜிஎஸ்டி, செய்கூலி சேதாரம் அதெல்லாம் வாங்கும்போது விற்கும்போதும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுங்கிறத பார்ப்போம். ஓகேவா? இப்போ நம்ம அது ஏன் ஹிஸ்ட்ரியில் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு பார்த்தாச்சு. இப்போ இந்த டிஃப்ரென்ஸையும் பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வாங்கும்போது ஜிஎஸ்டி சேம் தான். கோல்டுக்கும் 3%, சில்வருக்கும் 3% தான். அதுக்கப்புறம் இப்போ இது ப்ரீமியம் சார்ஜஸ்னால் என்னென்னா, மேக்கிங் சார்ஜஸ், செய்கூலி சேதாரம் போடுவாங்க தெரியுமா? அது தங்கத்துக்கு 0.5 to 2% தான் போடுவாங்க. ஆனால் சில்வருக்கு 2 to 6% போடுவாங்க.
ஸோ மொத்தமாக ஒரு சில்வரை வாங்கும்போது அதுக்கு 5 to 9% ஆகுது. ஆனால் கோல்டுக்கு 3 to 5% தான். ஸோ இங்கே வாங்கும்போதுமே நம்ம சில்வருக்கு அதிக செய்கூலி சேதாரம் கொடுத்து தான் வாங்குகிறோம். ஓகே, ஸோ அதே மாதிரி விற்கும்போது பாருங்கள், விற்கும்போது ரெண்டுக்குமே ஜிஎஸ்டி கிடையாது. ஆனால் கழிவு விலைன்னு ஒன்று கழிப்பாங்க. நம்ம அன்னைக்கான தங்க ரேட்லையோ வெள்ளி ரேட்லையோ வாங்க மாட்டாங்க. அதுக்கு தங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா 0லேருந்து 1.5%. சில பேர் கழிவே இல்லாமல் வாங்கிக்கிறாங்க. அதே ரேட்டில் அன்றைக்கி என்ன தங்கமோ அதே ரேட்டில் வாங்கிக்கிறாங்க. சில பேர் வந்து மேக்ஸிமம் 1.5% போடுவாங்க. ஆனால் வெள்ளிக்கு அதுவே 1லேருந்து 3% வரைக்கும் போடுவாங்க. கரண்ட் ரேட்டை விட மைனஸ் பண்ணி தான் நம்மள்ட்ட அந்த ரேட்டில் தான் வாங்குவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ஓவராலாக வாங்கும்போது விற்கும்போது இருக்க டிஃப்ரென்ஸு. ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா விற்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 4 to 6% எக்ஸ்ட்ரா காசு நம்ம போடுற மாதிரி இருக்கும் கோல்டுக்கு. சில்வருக்கு 6 to 12%. ஸோ ஆக மொத்தத்தில் கோல்டை வாங்குறத விட சில்வரில் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அதிகம். ஓகே, இதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம தெரிஞ்சாச்சு கோல்டுக்கு சில்வருக்கு என்னன்ட்டு. இப்போ நம்ம வாங்க போகிறதாவே இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ சில்வரை வாங்குவோமா வேணாமா அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட பெஸ்ட்டு கேஸ் அண்ட் ஒர்ஸ்ட்டு கேஸ் நிறையவா பார்த்துருவோம். ஓகேவா? இப்போ ஒரு 3 வருஷம் ரொம்ப லாங் டேர்மில் எடுக்க வேணாம், 3 வருஷம் நிறையவே எடுப்போம். ஓகேவா? இப்போ நான் சொன்ன மாதிரி சோலாரோட டிமாண்டு இப்போ எல்லாமே சோலாராக மாறிட்டு வருது. இவி வெஹிக்கிள்ஸும் க்ரோத்தில் தான் இருக்குது. ஓகே, ஸோ நம்மளுக்கு தெரியாது, மேபி நீ ஒரு 10 வருஷத்தில் டீசல் வெஹிக்கிள் பெட்ரோல் வெஹிக்கிளோட மேனுஃபேக்சரிங்கு ஸ்டாப் பண்ணிவிட்டு எல்லாமே இவி வெஹிக்கிளாக கூட மாறலாம். ஸோ அது ஃப்யூச்சரில் என்னென்ன நடக்கும் யாருக்கும் தெரியாது. ஸோ அப்படி சோலாரோட டிமாண்ட் அதிகமாகி இவி வெஹிக்கிளோட டிமாண்ட் அதிகமானால் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 420லேருந்து 500 வரைக்கும் போகலாம் இங்கே ஒரு 3 வருஷத்தில். ஓகேவா? அது வந்து 55% 85% க்ரோத், ஒரு மடங்கு 2 மடங்கு க்ரோத் கூட ஆக சான்ஸ் இருக்குது இங்கே ஒரு 3 வருஷத்தில். மேக்ஸிமம் 1 மடங்காவது ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் 50,000 போட்டிங்கன்னா 1 லட்சம் எடுக்கலாம்னு வச்சுக்கோங்க. இவி வந்து நல்லா போச்சுன்னா, அதாவது சோலார் பேனல், ஏஐ டேட்டா சென்டர், அதுக்கப்புறம் இவி வெஹிக்கிள்ஸ்னால் சில்வர், அந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் நல்லா க்ரோ ஆகி டிமாண்ட் இருந்தால் அதில் சில்வர் யூஸ் பண்ணாங்கன்னா இந்த விலை எதிர்பார்க்கலாம் சில்வருக்கு. ஒரு வேளை உலக பொருளாதார சீர்கேடு ஏதாவது ஆச்சு, ரிசெஷன், இப்போ 2011 நடந்த மாதிரி வேறு ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு உலக பொருளாதாரத்தில் அடிவாயின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ குறைய சான்ஸ் இருக்குது. ஓகேவா? திடீர்னு என்ன பண்ணுவாங்க, இப்போ சில்வர் யூஸ் பண்ணால் அதிக விலையாகும்னு சொல்லிட்டு இப்போ சோலாரில் இவி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் சில்வர் யூஸ் பண்ணுறது எப்படி கவர்க்கலாம் கூட அவங்க முடிவு பண்ணலாம். சில்வருக்கு மேலே காப்பர் போகலாமா, இல்லை முழுசாக போக முடியாது, கூட பாதிக்கு பாதி கூட குறைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணால் கூட நம்ம சில்வரோட யூசேஜ் விலை கம்மியாகும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் 3 வருஷத்துக்கு இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெஸ்ட்டு கேஸ் 420லேருந்து 500 போகலாம் ஒரு கிராமுக்கு. ஒர்ஸ்ட்டு கேஸ் வந்து 180லேருந்து 220 வரைக்கும் போகலாம். ஓகே, ஸோ இது என்னோட ப்ரெடிக்ஷன் தான், நாட் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. இப்படி நடக்கலாம், இதெல்லாம் நடந்தால் இப்படி நடக்கலாம் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ ஃபைனலாக இதுலேருந்து என்ன சொல்ல வர்றோன்னா, இப்போ இருக்கிற சில்வர் ரேட்டு ரொம்ப அதிகத்தில் தாங்க இருக்குது. எப்போவுமே சில்வரோட ரேட்டு வந்து டக்குன்னு ஏறும், டக்குன்னு இறங்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வருஷம் கூட ஸ்டேபிளாக இருக்கலாம். இப்போ ஹிஸ்ட்ரியை பார்த்தா அப்படி தான் நடந்திருக்கு. 2011 டக்குன்னு ஏறிடுச்சு, அதுக்கப்புறம் சட்டுன்னு கீழே விழுந்துருச்சு, அதுக்கப்புறம் ஒரு 5-6 வருஷம் அப்படியே ஃப்ளாட்டாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் ரியல் டிமாண்ட் தானே ஏறிருக்கு. ஸோ இப்போ ஹையில் இருக்குது, அது கண்டிப்பாக குறையும். ஸோ அவசரப்பட்டு இப்போ வாங்காதீங்க, அது குறையட்டும். குறைஞ்சு என்னோட கெஸ் படி ஒரு 250 270 வந்தோடனே வாங்கினீங்கன்னா அது ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, அதாவது மொத்தமாகவும் வாங்கிடாதீங்க. இப்போ நீங்கள் 1 லட்சம் அமௌண்ட் வந்து சில்வரில் போடலான் இருக்கீங்கன்னா இந்த ப்ரைஸ் வந்துன்னா ஒரு 50,000க்கு மட்டும் வாங்குங்க. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி பாருங்கள், இதை விட கூட இறங்கலாம். இறங்கிருச்சுன்னா இப்போ மிச்சம் 50,000க்கோ இல்லை 25-26 ஸ்ப்ளிட் பண்ணி வாங்குங்க. ஏன்னா சொல்ல முடியாது, அது சில்வர் வந்து கோல்டு மாதிரி கிடையாது. கோல்டு வந்து ஒரு ஓரளவாக ஸ்டேபிளாக இருக்கும், ஆனால் சில்வர் வந்து ஸ்டேபிளே கிடையாது. ஓகே, ஸோ ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, கோல்டு சில்வர் ரெண்டுலேயும் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா கோல்டு தான் பெஸ்ட்டு. ஏன்னா கோல்டில் ரிஸ்க்கு கொஞ்சம் அதிகம், லைக் கோல்டில் ரிஸ்க்கு கம்மி, ஸ்டேபிளான மெட்டல். ஓகே, இவ்வளோ ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்காது.
ஆனால் சில்வர் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மெட்டல். இண்டஸ்ட்ரியில் growth வந்தால் ஏறும், growth வரலனா இறங்கிடும். ஓகே, அது ஒரு காரணம். ஸோ இண்டஸ்ட்ரி நல்லா டெவலப் ஆச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து ஆக சான்ஸ் இருக்குது அதிகமாக. பட் ஆனால் பாசிட்டிவ் சைன் பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியில் டெவலப் ஆச்சுன்னா 3-4 மடங்கு கூட அதிகமாக சான்ஸ் இருக்குது ஒரு 10 வருஷத்தில். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வேறு இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டு எல்லாம் பண்ணிட்டீங்க, சரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சில்வரில் அது விலை கம்மியாகும் போது கொஞ்சம் காசை போடுங்க. போட்டு உடனே எடுக்கக்கூடாது. அதை ஒரு 4-5 வருஷமாவது அது கம்மியாகலாம், கம்மியாகி ஒரு பீக்குக்கு போகும், அப்போ எடுத்துக்கோங்க வெளியே. ஓகே, ஸோ ஃபைனலாக இதுதாங்க என்னோடய சஜஷன். ஃபைனலாக கோல்டோ இல்லை சில்வர் வந்து கோல்டு ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. சில்வர் தான், கோல்டு தான். கோல்டை வந்து சில்வரால் எப்போதுமே பீட் பண்ண முடியாதுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறையா வீடியோஸ் நம்ம வந்து ஃப்யூச்சரில் போடுறோம். தங்கம், கோல்டு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி, கிரிப்டோஸ், ChatGPT, இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன், மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாகிற வீடியோஸ்லாம். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஸோ தட் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.